நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷன் சிண்டோர். நம்ம சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 20 நாள் முன்னாடி பஹல்காமில் ஒரு அநியாயமான டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம ஊரில் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் இறந்து போனாங்க. பாதி பேர் படுகாயமானதில் இருக்கிறாங்க. நேற்று ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆப்ரேஷன் சிண்டோர் ஒரு பதிலடி ரிவெஞ்ச் கொடுத்தாங்க பாருங்க நம்ம இந்தியன் ஆர்மி. எவ்வா மோடிஜினா மோடிஜி தான். நம்ம அரசியல் ரொம்ப பேசக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றாகணும், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி அட்டாக்கு ஆனாலும் அதில் ஒரு அநியாயம் இன்றைக்கி நடந்தது. நேற்று ஒரு பயங்கரமான அட்டாக். இந்த சிண்டோரை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க எல்லா டெரரிஸ்டையும். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தில் என்னன்னா, அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்ததுன்னா, பூஞ்சுங்கிற ஒரு சின்ன காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் பூஞ்சில் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற இன்னசென்ட் பீப்புள் அதே மாதிரி இந்த டெரரிஸ்ட் கொண்டு இருக்காங்க. அதுக்கும் சேர்த்து நல்ல பதிலடி கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. என்னன்னு தெரியல, ரொம்பவே ஒரு டிசாஸ்டராக போயிட்டுருக்கு கொஞ்சம் காலமாக. யாருக்கு என்ன பிரச்சனை, நம்ம நாட்டுக்காரங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க நாட்டுக்காரங்க நமக்கு என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு சதி நடக்குது, என்னன்னு தான் தெரில. என்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு ஏதோ என் மனசில் ஏதோ ஒரு பேசணும்னு தோணுச்சு, நான் பேசுகிறாங்க கிட்ட. மற்றபடி தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் சரி, அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எவளாக இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சு தான் தருவான். கருமா வேணால் தான், ஓகேங்களா? அது ஏதோ பாலிட்டிக்ஸ் இவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, அது நமக்கு தேவையில்லை. இன்னசென்ட் பீப்புள்ஸ் ஆகக்கூடாது, அதுதான் எங்கள் எல்லா இந்திய மக்களோட கோரிக்கை. அவங்கள காப்பாற்றணும். இந்தியன் ஆர்மி கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, போட்டு பிறந்துடுறாங்க. அதனால தான் இப்போ ஐபிஎல்லே இந்த வருஷம் நடக்குமானே தெரில. அது வேறு ஒரு பெரிய ட்ராபேக்காக போயிட்டுருக்கு. இப்போ டெல்லி விசஸ் பஞ்சாப் மேட்ச் தர்மசாலாவில் நல்லா விளாட்டிருந்தானுங்க. இப்போ 10 ஓவர், இப்போ லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு, மேட்ச்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தர்மசாலா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் தான், அந்த பார்டர் ரீச் தான் வரும். அது வேறு நடந்துகிட்ருக்கு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் மேலே என்னெல்லாம் நடக்க போதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆப்ரேஷன் சிண்டோர் நேற்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தேங்க்ஸ் டு அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. ஸோ பேசாமல் இந்த அட்டாக்கெல்லாம் தவிர்க்கணுங்க, வேணாங்க. எவ்வளோ பொருளாதார வளர்ச்சியில் நம்ம நாடு போயிட்டுருக்கு, எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு இந்தியா. ஏங்க கொஞ்சமாக ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா எப்படி இருந்தது, இப்போ இந்தியா எப்படி இருக்குது? எல்லா பொருளாதாரத்தையும் நீங்கள் நம்பர் 1 ப்ளஸ் கடன்காரனாகவும் இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல இதில் இருக்கும்போது திடீர்னு இந்த சுதந்திர போராட்டத்தை மாதிரி இந்த மாதிரி டெரரிஸ்டெல்லாம் போட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்ன தெரில, என்ன பிரச்சனைன்னு. வேறு என்ன நான் சொல்ல முடியும்? ஆப்ரேஷன் சிண்டோருக்கு வாழ்த்துக்கள். பஹல்காம் அட்டாக்குக்கு மக்களுக்கு, பஹல்காம் அவங்க குடும்ப மக்களை இழந்தவங்களுக்கு ஒரு பராசக்தி ரிவெஞ்சான ஓப்பன் சிண்டோருக்கு வெற்றி. இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாய்.